எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லாருமே குரூப் 2 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல குரூப் 2 ஏல ஜேசிஏ போஸ்ட் வாங்கினவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பே ஸ்கேல் எதில் வருவாங்க அப்படின்னா, பே ஸ்கேல் 10ல் வருவாங்க. 10 அப்படின்னா இவங்களோட டியூட்டி பே பார்த்தோம்னா 20,600. டியூட்டி பே எவ்வளோ? 20,600. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா பேஸ்கல் 16 அப்படின்லாம் போயிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேலரி ரொம்ப கூட இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் பேஸ்கேல் அதாவது 12 அவங்களுக்கு உள்ள சேலரி ஸ்லிப்பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவங்களுக்கு நியர்லி ஒரு 51K நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. ஸோ அவங்க சேலரி ஸ்லிப் இன்னும் வரல, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், இன்னும் கிடைக்கல சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட சேலரி ஸ்லிப் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதுவும் ஒரு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ எதுக்காக நம்ம இந்த ஜேசிஏவே அவங்களோட இந்த சேலரி ஸ்லிப்பை போடுறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சனிக்கிழமை குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 2ஏவுக்கும் ரெண்டுக்குமே என்னது மெயின்ஸ் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் இல்லாமல், அதாவது 2ஏவுக்கு மெயின்ஸு கிடையாது, ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கும் அதே தான் படிக்க போகிறீங்க. அடிஷ்னலாக நீங்கள் என்னென்னா சைக்காலஜி ஒரு 40 கொஸ்டின் வருது, அந்த சைக்காலஜி மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு டார்கெட் என்னன்னா இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, என்னோட கெஸ்ஸிங் 160. ஏன் நான் 160 சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் 142 போட்டிருந்தாரு, அவருக்கு கிடைக்கல. 146 ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவருக்கு கிடைச்சிருந்தது. ஸோ குரூப் 1க்கே இந்த அளவுக்கு கட் ஆஃப் ஏறும்போது குரூப் 2க்கு எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஒரு 160 அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வர வேண்டாம். வந்தாலும் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1:20 அந்த ரேஞ்சில் 1:10 ரேஷியோவில் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை எதுவும் பொருட்படுத்த வேணாம். ஸோ உங்களோட டார்கெட்டு மினிமம் 160 இருக்கட்டும், 160க்கும் குறைச்சிக்காதீங்க. ஸோ இவங்களோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 20,200 இவங்களோட டியூட்டி பேஸ் ஸ்கேல். ஸோ இவங்களோட டி அலவன்ஸ் பார்த்தோம்னா 10,300, அதே போல் ஹெச்ஆர்ஏ 1,200, சிட்டி அலவன்ஸ் ஒரு 180, மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300. ஸோ மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னா 32,580 ரூபா அவங்க மொத்த சம்பளம். எவ்வளோ? 32,580 ரூபா அவங்களோட மொத்த சம்பளம். இதில் இவங்களுக்கு சிபிஎஸ் ஒரு 3,900, அதுக்கப்புறம் ஹார்பஸ் ஃபண்ட் அப்படின்றது ஒரு 5 ரூபா, ஹெல்த் அதுக்காக ஒரு 295, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்ல ஒன்று 110, அதுபோக ஸ்பெஷல் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அது ஒரு 70 ரூபா. ஸோ மொத்தமாக பிடித்தம் அப்படின்னு பார்த்தோன்னா 3,570 ரூபா பிடித்தம் போக மிச்சம் இவங்க கையில் எவ்வளோ கிடைக்குது? 29,010 ரூபா உங்க கையில் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு குரூப் 2 அதிகாரி ஆனீங்கன்னா குரூப் 2ஏ பே ஸ்கேல் 10க்குள்ள சேலரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு கீழே பே ஸ்கேல் 9 இருக்குது. ஸோ அவங்களுக்கு 20, அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா ஒரு 600 ரூபா தான். ஆக்சுவலாக எவ்வளோனா 600 ரூபா தான். பே ஸ்கேல் 10க்கும் 9க்குள்ள வித்தியாசம் பார்த்தோன்னா 600 ரூபா தான். ஏதுனா இந்த இவங்களுக்கு 20,600 இருக்குன்னா அவங்களுக்கு 20,000 ரூபா வரும். எதுக்கு? பே ஸ்கேல் 9. இந்த 600 ரூபா மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பே ஸ்கேல் 9க்கும் 10க்குள்ள வித்தியாசம். கிட்டத்தட்ட இது ஒரு குரூப் 2ஏல ஒரு கடைநிலை போஸ்ட் தான் இது. ஸோ ஜேசிஏல இப்போ ஜாயின் பண்ணவங்க ஒரு 2 வருஷத்தில் கண்டிப்பாக, ஏன்னா இவங்களோட ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் ஆனால் 2 வருஷத்தில் இவங்களோட சேலரி இப்போ இவங்களோட சேலரி இப்போ 32,580 இருக்குன்னா 2 வருஷத்தில் இவங்களோட சேலரியும் டபுள் மடங்கு ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட ப்ரொமோஷன் வந்து 2 வருஷம் 3 வருஷத்தில் சீக்கிரம் வந்துடும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போஸ்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு குரூப் 2ஏல நீங்கள் ஒரு கடைநிலை போஸ்ட்டு போனால் கூட உங்களோட சேலரி மாதம் 30,000 ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்பயராக ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், ஒரு சேலரி பார்க்கணும், இல்லை அவங்க எந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சேலரி ஸ்லிப்பை வாங்கி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம். வருகின்ற குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த இருக்கிற ஒரு 3-4 நாளில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தமிழ் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் படிக்கணும், மேத்ஸு ரெகுலராக போடணும். அதுபோக என்ன படிக்கணும் அப்படின்னா யூனிட் 8 ஐஎன்எம் படிக்கணும், பாலிட்டி. ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் அடிஷனலாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மற்றதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்டாலும் எழுதிடுவீங்க. ஜியாகிரஃபி எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது, எக்கனாமிக்ஸ் எப்படி வரணும் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் ஓரளவு நீங்கள் படித்தாலே எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி போர்ஷன் தான் இந்த போர்ஷன். ஏன் யூனிட் 8 சொல்கிறேன், ஐஎன்எம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தமிழ் படிக்கும்போது யூனிட் 8 சேர்த்து தான் படிச்சிருப்பீங்க. அதனால நான் யூனிட் 8 திரும்ப இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ யூனிட் 8ல் ஒரு 25 கொஸ்டின் வருதுன்னா அந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு பெரிய வரும். ஸோ அதனால் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளோட கொள்கைகள், அவங்களோட வரலாறு,
அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அதை மட்டும் படிச்சீங்கன்னா மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த திராவிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9th 10th 8th எல்லாம் கலைஞரை பத்தி அடிஷனல் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th பொறுத்த வரைக்கும் ஒரு பாடமே புதுசாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த 10th உள்ள ஸோ 10th கொடுத்துருக்க அந்த ஒரு லெசனை ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க 10th புக்கில். 9th புக்கில் அந்த அளவுக்கு இல்லை. 9th புக்கில் ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எக்ஸாம் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைனாலும் ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஒரு ரீட் மட்டும் பண்ணி விட்ருங்க. சும்மா ஒரு ரீட் பண்ணி விட்டீங்கனாலே போதும். அதில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண வேண்டியது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 2020 24 வரைக்கும் நடந்த தேர்வுகள் உள்ள எல்லாமே படிச்சிருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு முன்னாடி உள்ளதும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே போய் எக்ஸாம் எழுதுங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தமிழும் மேக்ஸும் கிளியராக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. தமிழும் மேக்ஸும் சேர்த்து நீங்கள் ஒரு 120 122 போட்டீங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் பாஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது மாற்ற முடியாது. ஏன்னா மற்றது நீங்கள் ஜிகே வந்து ஓரளவு நான் சொன்ன மாதிரி யூனிட் 8 சரி, ஐஎன்எம்மோ சரி, பாலிட்டியோ சரி, நீங்கள் ஆல்ரெடி நல்லாவே பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு போயிருங்க. மறக்காமல் தண்ணி பாட்டில் கொண்டு போங்க. ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் காலில் ஒரு சிலருக்கு பசிக்கும், ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம். ஸோ எல்லாருமே சொல்லலை, இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சின்னதாக அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸை பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஒரு கொஸ்டின் தெரியும் முதல் கொஸ்டினே ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய அலையே ஓடிடும். ஐயோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டோமா. ஏன்னா இவ்வளோ நாள் உழைச்சி படிச்சிருக்கோம். இது வெறுமனே அப்படி விட்டுலாம் போக முடியாதுல்ல. ஸோ அப்போ அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு அந்த லைட்டாக ஒரு இனிப்பு சாப்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சோன்னா அந்த பாடி ப்ரெஷர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த சாக்லேட்டு, கடல மிட்டாய் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறது. ஸோ அது ஓப்பனில் வச்சு எடுத்துட்டு போங்க. ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நிறையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது சும்மா லைட்டாக அந்த ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ எக்ஸாம் இதே மாதிரி பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸாமில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது ஒன்று தான், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மாற்றி ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் மாற்றி ஷேர் பண்ணிடாதீங்க. ஓஎம்ஆரை ஷேர் பண்ணும்போது உங்களோட கால் லெட்டரை யூஸ் பண்ணுங்கள். அதாவது கால் லெட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஒரு வரிசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கால் டிக்கெட்டை இந்த மாதிரி மடித்து இதை மறைச்சிருங்க. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் 1ஆன கொஸ்டின் மட்டும்தான் தெரியும். 2 3 உங்களுக்கு கண்ணுக்கே தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மறைச்சு வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஷேடிங் அந்த இது மாற்றி குறிக்க மாட்டீங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஏபிசிடி மாற்றி குறிச்சிட்டா என்ன சார் பண்ணார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் தான் பார்த்து குறிக்கணும். ஸோ 1ஆவது கொஸ்டின் பதில் 2ஆவது கொஸ்டின் குறிச்சக்கூடாதுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். நீங்கள் இதில் ஏக்கு பதிலாக பி குறிச்சிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கவுண்டிங் பண்ணும்போது கரெக்டாக கவுண்டிங் பண்ண போடுங்க. அதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கு. அந்த கவுண்டிங் நம்பர்ஸ்னால வேலை கிடைக்காமலாம் போயிருக்கு. ஸோ அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த இருக்கிற நாளில் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் போடுங்க. அளவுக்கு அதிகமாக டெஸ்ட்லாம் போடாதீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த சேலரி ஸ்லிப்பை உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுங்க. நம்ம ஒரு குரூப் 2 பாஸ் பண்ணால் குரூப் 2ல் ஏதோ ஒரு வேலை, என்ன வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு வேலை, நமக்கு கடைநிலை வேலையாக இருந்தாலும் நமக்கு மினிமம் சம்பளம் 30,000. நல்ல போஸ்ட் இன்டர்வியூ போயிட்டோம்னா தாராளமாக எழுதி வச்சுங்க. 60,000 70,000 வரைக்கும் தாராளமாக சம்பளம் வாங்கலாம். ஸோ சம்பளத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்லிப்பு கூட நீங்கள் முடிஞ்சால் நல்லா மெமரியில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த ஸ்லிப்பு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும். அதனால் பொறுமையாக நல்லா ரிலாக்ஸாக எழுதுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.